Hello students, welcome to VD NEET Academy. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2025 கேட்ட ஒரு கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது 2025 இப்போ நீட்டில் கேட்ட கொஷின். ஜென்ரலாக இந்த கொஷினில் அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறது தான் நமக்கு ஷாக்காக இருக்குது. நமக்கு ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறது 1 நிமிஷம் அப்படிங்கிற டைம் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவோம். ஃபிசிக்ஸுக்கு ஒரு 1.5 நிமிஷம் அவ்வளோதான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு மல்டிபிள் கான்செப்டை உள்ள அப்ளை பண்ணணும். மல்டிபிள் இல்லை, புதுசான கான்செப்டை அப்ளை பண்ணணும். இது வரைக்கும் நீட்டில் அப்படி ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடவே மாட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மீறி போகிறாங்க. கொஷின் பேப்பர் செட் பண்ணுறப்போ எல்லாம் மீறி போகிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் ஒரு அடையாளம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். இன் சம் அப்ரோப்ரியேட் யூனிட்ஸ் time t position x relation of moving particle is given t equal to x power square plus x the acceleration of the particle கேட்குறான். பொதுவாக இது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம டெஸ்ட் பேப்பரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக பொசிஷன் கொடுத்துருவான், அண்ட் தென் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லி அதில் 0வை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவான். அது மொத்தம் பொசிஷன் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தமிழ் மீடியத்திலும் காட்டுறேன், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட துகளோட தொடர்பு கொடுத்துருப்பான், நிலையை பொறுத்து கொடுத்துருப்பான், நாங்கள் நேரத்தை பொறுத்து கொடுத்துருக்கான். இதை வந்து டெஸ்ட் பேப்பர்லேயும் நான் வச்சு கொடுத்துருக்கேன். பட் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஆக்சலரேஷன் கொடுத்துருவான், முடுக்கம் கொடுத்துருவான் இல்லையா? முடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுழின்னு கொடுத்துட்டு வேற ஏதோ விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்லுவான். இதுதான் பொதுவாக இத்தனை வருஷம் கேட்டுட்டு இருந்த கொஷின் ஃபார்மேட்டு. பட் இந்த ஃபார்மேட் கேட்டால் எல்லோருமே போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒர்க்கோட இவன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டை தாண்டி போகிறான். கொஞ்சம் ரொம்ப லிமிட்டை தாண்டி போகிறான். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷனுக்கு நார்மலாக வந்து ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது dv/dt தான் ஜென்ரல் ஃபார்முலான்னு எல்லோரும் படிச்சுட்டு போவாங்க. இதில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இது நான் இப்போ ரிவிஷன் கிளாஸ் கூட நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். dv/dx.v இந்த நாலேஜையும் பயன்படுத்த சொல்கிறான். ஜென்ரலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் அவன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை புஷ் பண்ணுறான். ஸோ என் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் இல்லை, இந்த ஃபார்முலாவை சேர்த்து படிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு புக்கில் ஒரு லைனாக இருந்திருக்கும், இது எப்படி பயன்படுத்துன்னு நிறைய பேருக்கு தெரியல. நான் அந்த கிளாஸஸ்லாம் நம்ம பசங்களுக்கு எடுத்திருக்கேன், வேணா நான் ஃப்ரீ டைமில் போட்டு விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன்னா அதையும் தாண்டி ஒரு டெப்த்தாக போகிறான். சரி, ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கானா அதுதான் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து கொடுத்துட்டான். அப்போ இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு டிஃபரன்ஷியேஷன் மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சொல்யூஷன் போடுறேன், ஓகேங்களா? பட் இது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தர் மைண்டில் வந்து போகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்டிஏ வந்து ஒரு படி மேலே போய் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ வருஷமும் அப்படி தான் வரும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடாலஜியும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் ஒன்று, அதுக்கப்புறமேட்டுக்கு லெஸ் இம்பார்ட்டனாக. பட் இது கொஷின் வந்திருக்கானா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீட்டில் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் ஆகிருக்கு, இல்லைன்னாலாம் சொல்ல. பட் அதிக பேர் இதை படிச்சிருக்க மாட்டாங்க. பட் இதையுமே வந்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி இது நார்மலான ஃபார்முலா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸப்ஷனான ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு வெலாசிட்டி இருந்தால் பொசிஷனை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனாக பொசிஷன் இருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களால் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் ப்ளஸ் இன்னொரு நியூ டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைமோட ரிலேஷனில் கொடுத்துருக்கான். இதை எப்படி போட்டிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். t = x² + x. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், dx/dt கண்டுபிடிச்சி வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். அப்புறம் ஆக்சலரேஷன் என்ன கண்டுபிடிப்போம், இதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ இது என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன்லாம் ஒரு சைடு இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்குவான், இது இந்த பக்கம் போனால் t⁻−x². இது பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணுவான், இது தூக்கி இந்த பக்கம் மறுபடியும் வச்சுட்டு x² + x t. இந்த ரெண்டுலேயும் எக்ஸை வெளியே எடுத்து பார்ப்பான், எடுத்தா x+1. அப்படி பார்த்தாலும் இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் ஒரு சைடு கொண்டு வர்றதுக்கு இப்பயுமே பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ அவன் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? கொஷின் கேட்கலாம், ஆனால் இப்படி எல்லாம் மீறக்கூடாது. இப்போ இதான் பொசிஷன் ஒரு சைடு கொண்டு வரணும் இல்லையா, அது இந்த இதில் வாய்ப்பே கிடையாது. அப்புறம் அவன் எப்படி சார் சொல்யூஷன் ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்படியே வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறான். எப்படின்னா t = x² + x. இதை டிஃபரன்ஷியேட் எப்படி சார் பண்ணுவீங்க, dt/dxன்னு பண்ண சொல்கிறான்.
அதாவது டைம் ஃபங்க்ஷனாக எடுத்துக்க சொல்கிறான், அதோட ஃபங்க்ஷனில் பொசிஷனை வச்சுக்க சொல்கிறான். ஜென்ரலாக என் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்டு, எக்ஸ் ஈக்குவல் டு 2t² + t அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ் தனியாக இருக்கணும், அது மேலே இருக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்கணும். இப்படி தான் ஃபார்முலாவே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். பட் இது நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப செட்டிலான ஒரு பாயிண்ட். பட் இதை நீங்கள் கவனிச்சிருந்தா மட்டும்தான் இது இந்த மாதிரி சம்பளம் போட முடியும். சரி சார், டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அது தலைகளாக்க சொல்கிறான். இப்போ பாருங்கள், இது பண்ணி பார்க்கலாமா? dt/dx. இது டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியலனா நான் டிஃபரன்ஷியேஷன் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, சேனலில் போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்த டிஃபரன்ஷியேஷன் வீடியோ உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்து படிச்சுக்கங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை? வெலாசிட்டி தேவை. இதை அப்படியே தலைகளாக்குங்கிறான். தலைகளாக்குனா dx/dt = 1/2x + 1 இப்படி கொண்டு சொல்கிறான். இது எத்தனை பேரால் எக்ஸாமால் திங்க் பண்ணியிருக்க முடியும்? ஓகேவா? இப்படி ஒரு ஃபார்மேட்டை இது வரைக்கும் எந்த ஒரு பிஒய்க்குலையும் இல்லை, எந்த ஒரு போர்டு எக்ஸாம்லையும் நான் பார்த்ததில்லை. அப்போது இப்படி ஒரு நியூ ஃபார்மேட்டை என்டிஏ வந்து உள்ளே கொண்டு வருது, சிபிஎஸ்சி வந்து கூட பையனால் போட முடியாது. பட் இதை இப்படி தான் போடணுமா? டைமை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதை தலைகீழாக்கி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் இப்போ மட்டும் என்னவா, இப்போ இதை என்னது நமக்கு கிடைச்சிருக்கு? இப்போ இதை ஸ்டெப் கொண்டு போட்டா dx/dt = 1/2x + 1. இது வெலாசிட்டியா? ரைட்டு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல வெலாசிட்டி = 1/2x + 1 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா ஆக்சலரேஷன் = dv/dt படிச்சுட்டு போனவன் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வெலாசிட்டி எதில் கிடைச்சிருக்கு? பொசிஷன்ல இருக்கு. வெலாசிட்டி பொசிஷன்ல இருக்கு. அப்போ பொசிஷன்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன a = dv/dx × v. இதை தான் பயன்படுத்தணும். அப்போ இந்த ஃபார்முலாவை இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக கொண்டு வரான். சரி, அப்போ a = dv/dx .v இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு இருக்குது. ஓகே சார், ஓகே புரியுது. a = dv/dx .v அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வருது. இந்த ஃபார்முலா யோசிச்சு இப்போது இதை என்ன பண்ணோம்? a = dv எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அந்த வெலாசிட்டிங்கிறது பொசிஷனை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? v = 2x + 1 பவர் -1 எழுதிட்டு நம்ம ஆரம்பித்தோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது? -1 × 2x + 1 -1 × -1. அப்படி நிறுத்த முடியுமா? முடியாது. இதையெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நம்ம பையன் இப்படி நிறுத்திடுவான், -1 முன்னாடி வச்சிருப்பான், இந்த -1 மேலே போட்டு அப்படியே நிறுத்திருப்பான். ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, இது எக்ஸ் இல்லை, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்சியேஷனும் உங்களுக்கு டெப்த்தாக தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இதை 2x பண்ணோம்னா 2 + 0. அடுத்தது -1 × 2x + 1 பவர் -2 × 2. அப்போது -2 2x + 1 பவர் -1. ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கிடையாது, இது ஆக்சலேஷன் இல்லை. ஆக்சுவலாக ஆக்சலேஷன் இது கிடையாது. இது ஆக்சுவலாக என்னது? dv/dx. இதோட v மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு வந்து ஆன்சர். அப்போ ஆக்சலேஷன் வேணும்னா ஃபைனலாக dv/dx × v. இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -2 2x + 1 பவர் -2 இன்ட்டு இது வியோட வேல்யூ 1/2x + 1. இது மேலே போனால் பவர் -1. அப்போது இங்கே ஆல்ரெடி 2x + 1 பவர் -2. அது வந்துச்சுன்னா 2x + 1 பவர் -1. கீழே இந்த +1 இங்கே இருக்கு இல்லையா, அது மேலே வந்து -1 -1 -2 -3 2 × 2x + 1 பவர் -3. இது மேலே வச்சுக்கூடாது, கீழே கொண்டு வந்தால் 2 × 1/2x + 1 பவர் +3. இங்கே பாருங்க, எங்கே இருக்கு மைனஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களை புளிய பார்க்கலாம். இதில் எவ்வளோ கான்செப்ட் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியணும்? t = x² + xனா இதை dx/dt/dxன்னு பண்ணணும். எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு தெரியும்?
யோசிக்கணும். ஓகேவா, ஒரு டீச்சராக இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே போகிற வாக்கில் ஃப்ளோவில் அடிச்சக்கூடாது. நீட் 2025 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட பையன் படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் கஷ்டம் கிடையாது, என்னன்னே தெரியல. அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் கிளாஸில் எங்கேயாவது ஒருத்தர் சட்டிலாக சொல்லியிருப்பேன். ஆனால் அதையே வந்து 2025 பிடிச்சி போட்டு இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது நிறைய பேர் ரிவிஷனே பண்ண மாட்டாங்க. பட் நான் ரிவிஷன் கிளாஸில் இது மல்டிபிள் டைம் சொல்லுவேன். பட் ஆனால் இது அதிகமாக பயன்படுத்தலை. கடந்த ஒரு 4-5 வருஷமாக இந்த மாதிரி கொஷின்ஸ் எதுவுமே இல்லை. வேகாக இருந்ததுனால அவன் இதையும் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டான். இதுவும் போச்சா. அதுக்கப்புறம் 2x + 1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டான். டிஃபரன்ஷியேஷன் கூட டெப்த்தாக போகிறப்ப இன்னொரு டிஃபரன்ஷியேஷன் இருக்குல்ல, அது பண்ண மாட்டான். ஸோ ஒரு நார்மலாக அது பியூர் சயின்ஸ் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அவன் நிலைமைக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாராவது ஜெஇ அந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு வேணால் இந்த கொஷினை கொடுக்கலாம். அப்போ ஜெஇ படிக்க ஆரம்பிச்ச வேண்டி தான் எல்லோருமே உட்காந்துக்கிட்டு. பட் அப்புறம் நீட் எதுக்கு, நீட் ஸ்டாண்டர்ட் எதுக்கு, ரெண்டுமே வேறு ஸ்டாண்டர்டு, வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு, அதோட குவாலிஃபிகேஷன் லெவல் வேறு, இதோட குவாலிஃபிகேஷன் லெவல் வேறு. இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் லெவலில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிஸ் மேட்ச் ஆகுறது, அது கொஞ்சம் கோவம் வருது. அப்போது என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறுறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எல்லாம் மீறுறாங்க. நம்ம வந்து கிளாஸில் சட்டில்டாக வரும் அப்படின்னு சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்து இவன் டெப்த்தாக கேட்டு வச்சுருக்கான். நாங்கள் கன்ஃபார்மாக வரும்னு சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அதை வந்துடும் இல்லை, எல்லோருமே எழுதிடுவாங்க. அப்புறம் எல்லோரும் எழுதுனாங்கன்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ட்ராப்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவில் இதை அவன் செட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின், வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் எல்லாம் நான் பேச விரும்பவே படல. இந்த அளவுக்கு கூட நான் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டேன். இதுவாது நம்ம அங்கங்கே சொல்லி கொடுத்தது வந்துச்சு. ஆனால் வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் எல்லாம் வரவே கிடையாது. அது பியூர் ஜெயிஷன். மற்ற எந்த அகாடமி வேணால் எப்படி வேணால் சொல்யூஷன் போடட்டும், நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் எப்படி வந்து 0 ஆகாமல் உங்களுக்கு அப்படியே அந்த வேல்யூ நிற்கும். எல்லோருமே கான்ஸ்டன்ட்டை போய் டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூவே சிங்கிள் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே 0 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கொஞ்சம் எல்லாம் மீறி தான் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணி நெக்ஸ்ட் இயர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தையும் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிசிக்ஸில் 11th 12th 2 சிலபஸ் அப்படின்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸு, சின்ன சின்ன பிஓக்யூ, சின்ன சின்ன ஹிண்ட்ஸு எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுட்டு தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போகணும் அப்படிங்கிறது அட்வைஸு. அதே மாதிரி என்டிஏக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ நம்ம நல்லா படிக்கணுங்கிறது ப்ளஸ் புரிஞ்சு படிக்கணுங்கிறது இன்னுமே என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதோட இது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டம் பண்ணியிருப்பீங்களான்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னு சொல்கிறேன்னா இந்தளவுக்கு ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். டைம் கொடுத்துருக்கான், டைமில் டிஃபரன்ஷியேட் பண்ணி தலைகளாக்கி வெலாசிட்டி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஸ்பாட்டாக போட்டுற முடியும். ஆனால் இது எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா. நம்ம பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரென்சியேஷனே பெருசாக கற்றுக்க மாட்டான். அதுக்குள்ளே இத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணுவான். இது ரெகுலராக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு. அதுக்காக அவனு படிக்காத ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. அவன்கிட்ட எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்குவான். ஆனால் இந்த மாதிரி புது ஃபார்மேட்டில் கேட்குறப்ப அவன் என்ன பண்ணிடுறான், திணறிடுறான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் முக்கியமான பாயிண்ட்டு. ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம்லாம் இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டெப்த்தாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். சார் சின்ன சின்ன பாயிண்ட்ஸு கவனிங்க, சின்ன சின்ன பாயிண்ட்ஸு நோட்ஸ் எழுதுங்க, ஹிண்ட் எழுதுங்க, இப்போ பிவிக்கு போட்டு பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு நியூ ஃபார்மேட் இருக்கும், அதை கற்றுக்குங்க. இந்த நியூ ஃபார்மேட் தான் டார்கெட் பண்ணுறான். ஏன்னா இது நீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் பிஒய்க்யூவில், இதுவும் நீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் இது சுத்தமாக இல்லை, அது விட்டுருங்க. இது சுத்தமாக இல்லை. அப்போ இதை நம்ம திங்க் பண்ண சொல்கிறானோ, திங்க் பண்ணலாம். அதுக்காக தெரியாத விஷயத்தை எப்படி திங்க் பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்மேட்டாக எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தேன்னா பெட்டராக இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. சரி, ஓகே, ரைட்டு. இதுக்கு வந்து மல்டிபிள் சொல்யூஷன் வேறு ஏதோ போடலாம். பட் இதுதான் ஓவரால் எக்ஸாக்ட் சொல்யூஷன். இப்படி தான் நம்ம வந்து போட சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். ரைட்டு. நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்களா? உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, அதாவது லேசியாக ஏனோ தானோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இன்னுமே கொஞ்சம் தெளிவாக படிக்க முயற்சி பண்ணிட்டு சொல்லிட்டு வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.